ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஸ்பைரல் வீட் பாஸ்தா, செமோலினா பாஸ்தா தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பாஸ்தா வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இது வந்து வீட் பாஸ்தானால எல்லாருமே சாப்பிடலாம். நம்மளுக்கு வந்து பிடிச்ச என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஈஸியான பாஸ்தா வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய். இந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாஸ்தா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுவும் இல்லாமல் கோதுமையில் வீட் பாஸ்தானால் சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். இப்போ இதில் வந்து நான் 2 கப்பு பாஸ்தா வந்து எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி தண்ணி வந்து ஊற்றி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாஸ்தா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாஸ்தா வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட், கேப்சிகம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த பாஸ்தாவில் உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்தும் போது இந்த பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்துடும். நல்லா குக்காகி வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து இது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் மிக்சர் ஜாரில் பல்ஸில் வச்சு ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு சல்லடையில் வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் இருந்திருந்தால் மேலே வந்து தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டாலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நான் வந்து தண்ணி வந்து தெளித்து விடல, எண்ணெயே ஊற்றுறதுனால நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கேப்சிகம், பீன்ஸு, கேரட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வடிகட்ட பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் 2 ஸ்பூனு. அதில் இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் இடித்து வேணாலும் சேர்த்திக்கலாம், அல்லது பொடியாக கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்தும் போது நிறைய பேர் அந்த இஞ்சி எல்லாம் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்து செய்யும்போது எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சால் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து வெங்காயம் சேர்த்துல ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு, பீன்ஸு சேர்த்து போகிறேன். இது வந்து அந்த இஞ்சி பூண்டுடைய வாசனையிலேயே நல்லா குக்காகி எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வெங்காயமெல்லாம் போட்ட பிறகு செஞ்சோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது வந்து நான் ஒரு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இந்த பாஸ்தாவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரே மாதிரி. ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக எப்பவும் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதனால் இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தியாச்சு. உப்பு சேர்த்திட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளாக்ஸு நான் வந்து கொஞ்சம் சூடுபடுத்திட்டு பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். காரத்துக்கு வந்து நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போது இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கெச்சப்பு, இந்த மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் சேர்த்தும்போது மசாலா, அந்த கெச்சப் எல்லாமே நல்லா வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். ஒரு
அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பைரல் பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வருது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால லைட்டாக கலந்து விட்டாலே நல்லா கலந்து உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். தண்ணியே நம்ம தெளித்து வைக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து எல்லாமே ஈவனாக மசாலா வந்து நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஈவனாக அந்த மசாலா வந்து பிடிச்சிருச்சு பாருங்கள். இப்போது குழந்தைகளுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்து செய்யலாம். சிக்கன் வேணாலும் நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ கலர்ஃபுல்லான டேஸ்டியான வெஜிடபிள் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்பைரல் வீட் செமோலினா பாஸ்தா வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆவி பறக்கக்கூடிய பாஸ்தா வந்து அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பாஸ்தா வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குயிக்காக அந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பாராட்டுவாங்க. Thanks for watching.